டே 2 கூர்கில் பார்க்க வேண்டிய பிளேசஸ். ஃபர்ஸ்ட் இது நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டே. இந்த ஹோம் ஸ்டே பேர் பிரிக் லேன். இது நாங்கள் ஆன்லைனில் பார்த்து தான் புக் பண்ணோம். நம்பர் எடுத்து டேரெக்டாக கால் பண்ணி கேட்டோம். மொத்தமே 3 ரூம்ஸ் தான் இருக்குது. பட் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 1500 விதவுட் ஃபுட் சொன்னாங்க. இன்கேஸ் வித் ஃபுட் அப்படின்னா அங்கே சுமிஸ் கிச்சன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்களே குக் பண்ணி தராங்க. டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, நாங்கள் எல்லாமே பேக் பண்ணிட்டு எங்கள் கார் வெயிட் பண்ணுது. நாங்கள் கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் போன பிளேஸ் திரிவேணி சங்கமம். இது 3 ரிவர்ஸ் ஒன்றா சேர்கிற இடம். என்னென்ன ரிவர்ஸ்னால் காவேரி, கன்னிகை, சுஜோதி. இந்த 3 ரிவர்ஸ் தான் ஒன்று சேர்கிற இடம். இங்கே நம்ம இறங்கி கால் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சிக்கலாம். பட் இந்த இதில் இதுக்கு இந்த ஸ்டெப்ஸ்க்கு ஆப்போசிட் ஸ்டெப்ஸ் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்கல்ல, அங்கெல்லாம் குளிக்கிறாங்க. லைக் பரிகாரம் அந்த மாதிரி செய்வாங்க போல். ஸோ அவங்கெல்லாம் அங்கே குளித்தாங்க. நாங்கள் ஜஸ்ட் இது தான் பண்ணோம். இதுதான் ஒரு ஓவர் வியூ ஆஃப் திரிவேணி சங்கமம். அடுத்து நாங்கள் போனது பாகமண்டல டெம்பிள். இது ஒரு சிவன் டெம்பிள். அவர் அந்த சிவனை பாகமண்டலேஸ்வரான்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பிள் ஃபுல்லாகவே கேரளா ஸ்டைலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ட்ரெஸ் கோட் இருக்குது. ஸோ நம்ம மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் அலவுட் இல்லை. ப்ராப்பர் ட்ரெஸ் கோடில் தான் போகணும். மஸ்ட் விசிட் இதுவுமே. அடுத்து நாங்கள் போனது தலக்காவேரி. இது மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஒரு பிளேஸ். ஃபுல்லாகவே செம்ம ஹைட்டில் இருந்தது. ஃபுல் மவுண்டெயின் வியூ. நாங்கள் போனப்போ செம்ம டிராஃபிக்கு. ஸோ ரொம்ப தூரத்துலேயே டிரைவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து வந்தோம். இங்கேயுமே ட்ரெஸ் கோட் இருக்குது. ஸ்ட்ரிக்டாக அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கே எல்லாருமே இது சிவலிங்கம் இருக்குது. இங்கே எல்லாமே காயின்ஸ் த்ரோ பண்ணாங்க. பட் ஏன் த்ரோ பண்ணாங்கன்னு தெரில. பட் ஸோ நாங்களும் த்ரோ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் போகும்போது நார்மலாக தான் இருந்துச்சு தலக்காவேரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியுதா, பயங்கரமாக ஃபாக் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே பயங்கரமாக இந்த சவுண்ட் போடுறது அந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா நல்ல வெயில் மாதிரி இருந்தது. ஃபாக் திடீர்னு அந்த சைட்லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபுல்லாக அந்த தலக்காவேரியே அப்படியே கவர் பண்ணிடுச்சு. இது எப்போவுமே வராதான். எப்பயாச்சும் தான் அந்த குளிர் இருக்கும். பட் இந்த ஃபாக் வந்துட்டு போகிறது அப்படின்றது எப்பயாவது தான் வரும் போல். ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் என்ஜாய் பண்ணோம். நிறையா வீடியோஸ் எடுத்தோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம். அங்கே நிறைய பேர் ரீல்ஸ்லாம் பண்ணாங்க உட்காந்து. ஏன்னா இந்த ஃபாகி அட்மாஸ்ஃபியர் கிடைக்காதுல்ல. ஸோ நிறைய பேர் ரீல்ஸ்லாம் பண்ணாங்க. ஸோ நல்ல ஒரு பிளேஸ். நாங்கள் கூர்கிலே ரொம்ப நேச்சர் அட்மையர் பண்ண ஒரு பிளேஸ் இந்த தலக்காவேரி. ஏன்னா அந்த ஃபாக் தான் அதுக்கு மெயின் காரணமே. இங்கே ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வாட்டர் அப்படியே அங்கே ஸ்டே ஆகுது. ஹில்ஸில் மோஸ்ட்டாக வாட்டர் ஓடிட்டே தான் இருக்கும், ஸ்டே ஆகுது. ஸோ காவேரி ஒரிஜினேட் ஆகுது, அந்த இடத்துலேயே ஸ்டே ஆகுது தான் இங்கே ஸ்பெஷல். நெக்ஸ்ட் நாங்கள் போனது காஃபி பிளான்டேஷன். செம்ம பிளேஸ். இங்கே நமக்கு ஒரு கைட் கொடுத்துட்றாங்க. அந்த கைட் நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக ஒரு ட்ரீயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உள்ள ஸ்பைசஸ் ட்ரீஸும் இருக்குது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வேரியஸ் டைப் ஆஃப் காஃபி ட்ரீஸ் இருக்குது, அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது கேட்கவே நமக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்புறம் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி மேலே போய் ஏறி நிற்கலாம், நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அங்கேருந்து கீழே காஃபி பிளான்டேஷன் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். எல்லா விதமான ஸ்பைசஸ், மிளகு, அந்த பே லீவ்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே நிறைய நாங்கள் வீடியோஸும் எடுத்தோம். ஸோ நீங்களும் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஃபி சிக்ரியே கலக்கக்கூடாது அப்படின்றது இந்த காஃபி பிளான்டேஷனில் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எங்களுக்கு. அதுக்கப்புறமேட்டு நம்ம வெளில போனதுக்கப்புறமேட்டு அங்கே ஷாப்ஸ் இருக்காங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷான காஃபி, ஸ்பைசஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அங்கே நமக்கு ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு ஃப்ரெஷ் காஃபி தராங்க. ஸோ அந்த காஃபி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்கி ஷாப்பிங்லாம் பண்ணோம். ஃப்ரெஷ் காஃபி விற்கிறாங்க. நல்லா பியோர் ஹனி கிடச்சிச்சு. எல்லா விதமான ஸ்பைசஸும் ஃபஸ்ட் குவாலிட்டியில் வாங்கினோம். ஃபஸ்ட் குவாலிட்டினால ரேட்லாம் செம்ம ஹையாக இருந்துச்சு. பெப்பர் 1 kg 3600. செம்ம ரேட் அதிகம் தான். அப்புறம் பியோர் டர்மரிக், பியோர் சாண்டில், ரெட் சாண்டில், இந்த மாதிரி எல்லாமே பியோர் ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்துச்சு. அந்த மாதிரி வைனும் நிறையா இருந்துச்சு. நீங்கள் வைன்லாம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். நிறையா வெரைட்டி ஆஃப் வைன்ஸ் வச்சுருக்காங்க, டேஸ்ட் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸும் நிறையா இருக்குது. ஸோ இந்தந்த பிளேசஸ் தான் நாங்கள் டே 2ல் பார்த்தோம்.